காலங்கள் வெகு சீக்கிரமாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நாம் கடைசி காலத்தில் முடிவின் நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்று நம்மோடு இருந்தவர்கள் இன்று நம்மோடு இல்லை. யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் இவைகள் எல்லாம் வேதனையின் ஆரம்பம். இயேசுவின் வருகைக்கு அடையாளம். யாரை நான் அனுப்புவேன்? யார் போவார் என் காரியமாய்? யாரை நான் அனுப்புவேன் என்று தாகத்தோடு பாரத்தோடு ஆண்டவர் அழைக்கும் சத்தம் உங்கள் காதுகளில் தொனிக்கவில்லையா? பாவம் செய்து அழிவின் விளிம்பில் ஒரு கூட்டம். அவர்கள் மத்தியில் பணி செய்ய நமக்கு தேவை நாட்டம். இன்றும் நீ விலகி போவாயாகில் மறந்துவிடாதே அவர்கள் இரத்த பழி உன் சட்டை பையில். எனவே வாரீர், பணி செய்வோம் கர்த்தருக்காய் இத்தருணம். இவ்வாறு அவர் அழைப்பை ஏற்று வரும் யாவருக்கும் இப்பாடல் சமர்ப்பணம். கலக்கம் ஏனோ உன் உள்ளத்தில், தயக்கம் வேண்டாம் இயேசுவை பார். நித்தம் உன்னை அழைத்திடும் சத்தம் உன்னில் தொனிக்கலையா? சத்தம் உன்னில் தொனிக்கலையா? கலங்காதே, திகையாதே, கர்த்தருன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, திகையாதே, கர்த்தருன்னுடன் இருக்கிறேன். கலக்கம் அடைந்த கிதியோனானி, பயந்து கலங்கி நிற்காதே. உனக்கு இருக்கும் பலத்தோடே போ, அனுப்புகிறவர் நான் அல்லவா? உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? கலங்காதே, திகையாதே, கர்த்தருன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, திகையாதே, கர்த்தருன்னுடன் இருக்கிறேன். கர்த்தருன்னுடன் கூட இருக்க, கலங்கி நிற்க காரணம் ஏனோ? கர்த்தர் பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று அறியாயோ? நீ என்று அறியாயோ? கலங்காதே, திகையாதே, கர்த்தருன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, திகையாதே, கர்த்தருன்னுடன் இருக்கிறேன். பயமும் திகிலும் இன்னமும் உனக்குள் இருந்தால் நீயும் திரும்பி போய்விடு. பயமும் திகிலும் இன்னமும் உனக்குள் இருந்தால் நீயும் திரும்பி போய்விடு. கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பது கூடாததா? என்னால் ரட்சிப்பது
கூடாததா? கலங்காதே திகையாதே, கர்த்தர் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே திகையாதே, கர்த்தர் உன்னுடன் இருக்கிறேன். கலக்கம் இல்லை என் உள்ளத்தில், தயக்கம் இன்றி பணி செய்வேன். கலக்கம் இல்லை என் உள்ளத்தில், தயக்கம் இன்றி பணி செய்வேன். நித்தம் என்னை அழைத்திடும் சத்தம் என்னில் தொனிக்கிறதே, சத்தம் என்னில் தொனிக்கிறதே.